சீக்கிரம் வண்டியில் ஏறு. சீக்கிரம் வண்டி எடு. எடு சீக்கிரம். சீக்கிரம் போ. ஆமா, நீங்க தங்கறதுக்கு எதுக்காக எங்க ஊரை தேர்ந்தெடுத்தீங்க? தம்பி, எங்களுக்கு உங்க ஊரோட பிரசித்தமோ தலபுராணமோ எதுவுமே தெரியாது. வந்துகிட்டு இருந்தோம். அருமையான அழகான இயற்கையான இடம். எங்க எதிர்பார்ப்பு எல்லாமே இங்க இருந்துச்சு. அதனால இங்கே தங்கிடலான்னு முடிவே பண்ணிட்டோம். அதோட இன்னொரு காரணம், உங்க அப்பா தம்பி ஊர் தலைவருங்கிறதுக்காகவோ எங்களை இந்த ஊரை தங்க அனுமதிச்சாருங்கிறதுக்காகவோ சொல்ல வரல. உண்மையிலே உங்க அப்பா உலகநாதன் தங்கமான மனுஷன். அடடா, என்ன ஒரு பெருந்தன்மை, நிதானம், கூடவே ஒரு கம்பீரம். அவர் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல தம்பி, இந்த ஜில்லாவுக்கே தலைவரா இருக்கலாம். பாருங்களேன். ஏன் தம்பி, இந்த ஊர்ல கடை கண்டி எல்லாம் எப்படி? அம்மா, நீங்க நினைச்ச நேரத்துல கதவு தட்டி போய் வாங்கலாம். அதுவும் இல்லாம வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில ஊருக்கு வெளியே இருக்கிற பேட்டையில சந்தை இருக்கும். அங்க தேவையானதை வாங்கிக்கலாம். தம்பி, இந்த ஊர்ல தண்ணி வசதி எல்லாம் எப்படி? தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க. 24 மணி நேரம் தண்ணி பைப்ல வந்துட்டே இருக்கும். இங்க ஸ்கூல்லாம் இருக்கு அங்கிள்? ஸ்கூல்ல இருக்கு, ஆனா படிக்க தான் பசியார போறது இல்ல. இந்த எருமை ஆடு மேய்க்கிறதுக்கே கணிசமான வருமானம் வரும்போது பெத்தவங்க எங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்க? அப்ப குழந்தைங்களோட எதிர்காலம் எருமையோட கலர் தான். அது ரொம்ப தப்பு. நிலைமையை மாத்தணும். நீங்க தான் ரிட்டையர் வாத்தியாராச்சே, முயற்சி பண்ணுங்க. பண்றேன். பிரகாஷ், நாங்க தங்கப்புற ஏகாதசி வாதியார் வீடுன்னு எவ்வளவு தூரம் போகணும்? இந்த பக்கத்துலக்கா, கொஞ்சம் தூரம் தான், வாங்க போயிடலாம். தம்பி, நடுவூருக்குள்ள இப்படி ஒரு வீடு? இதுவா, யாரோ செட்டியாராம், அவரோட வீடு. பாவம், வியாபாரத்தை நஷ்டம் பண்ணால மலேசியா போயிட்டாராம். அவர் போய் 40 வருஷமாச்சு, இன்னும் வரவே இல்லை. அவர் போனதுலேருந்தே இந்த வீடு இப்படியே இருக்கு. சரி வாங்க, நாம் போவோம். சரி சரி வாங்க. மந்திரவாதி ஐயா, மந்திரவாதி ஐயா, 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 மந்திரவாதி ஐயா, ஐயா, மந்திரவாதி ஐயா, மந்திரவாதி. என்ன பிள்ளை, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? கயல்விழி என்ன? கயல்விழி உங்களை கொல்ல பார்த்தா? அது மட்டும் அவளால முடியாது. நான் கொடுத்த தாயத்து உங்க இடுப்புல இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா?
தாயத்துல இருக்கிறது மலையாள பகவதியோட எந்திரம். அவ காவல் இருக்கிற வரைக்கும் காயல் வழியால உங்களை தொடக்கூட முடியாது. அதான் அவ வெறும் மிரட்டலோட விட்டுட்டாளா? ஆமா. சரி, என்ன நடந்தது சொல்லுங்க. தேன்மொழி கிட்ட நீ முதல்ல சொன்ன பரிகாரம் என்னால செய்ய முடியாது, வேற ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுன்னு கேட்டப்போ சின்ன சாய் அதெல்லாம் சொல்ல முடியாது போவடியேன்னு சொல்லிட்டா. அந்த கோபத்துல நான் திரும்பி வந்துகிட்டு இருந்தப்போ காட்டுக்குள்ள அவளால இது மட்டும்தான் முடியும். உங்களை தொடக்கூட முடியாது. தைரியமா போயிட்டு வாங்க. நிஜமா தானே? என் தொழில் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை. போங்க, போயிட்டு பௌர்ணமிக்கு வாங்க. தைரியமா போங்க. பரமந்திரவாதி வா. கயல்விழி. மூசா, வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தாத்தா. ஜிலா, எப்பா ஒரு வழியா வந்து தங்கியாச்சு. இனி மேற்கொண்டு என்ன ஆக வேண்டியதுன்னு யோசிக்கணும். சரிப்பா. என்ன ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து வீட்டையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்குறதா ஏதாவது ஐடியா இருக்குதா? என்னங்க நீங்க? இது நம்ம குடியிருக்கிற வீடு. எது எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது சரிதாம்மா. இன்னும் 4 தடவை வீட்டை நல்லா சுத்தி பாருங்க. அது வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, நாங்க இங்க இருந்தா உங்க நிம்மதி பறி போயிடுமா? அப்ப இவ்வளவு நாள் நீங்க நிம்மதியாவே இல்லையா? என்னம்மா, அப்பா எது பேசினாலும் அதுக்கு உடனே எசப்பாட்டு பாடணுமா? விடுங்கம்மா, அவரை பத்தி நமக்கு தெரியும்ல. தெரியும்னா என்ன தெரியும்? உங்க கணக்குப்படி நான் என்ன லூசா? டேய், உன்னை யாராவது அப்படி சொன்னா நான் விடுவேனாடா? சரி சரி, போதும், நிறுத்துங்க. பாக்கி இருக்கிற தண்டனை காலத்தை நிம்மதியா இங்க வந்து கழிக்கலாம்னு வந்திருக்கோம். இங்க வந்துமா சண்டா? ஆ, இந்த நாவலூர் கிராமம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா, நல்லாவும் இருக்கு. ஆமாங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு நம்மால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சிருவோங்க. சரியா சொன்னமா. அப்பாவியா அறியாமையோட வெகுளியா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஊர் ஜனங்களுக்கு நம்மளால ஆன உதவிகளை கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா செய்யணும். நமுசா, இப்படி தீர்மானம் எடுத்துதான் நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யறோமா? மத்தவங்களுக்கு உதவி செய்யறதே நம்ம ரத்தத்துல வழி வழியா வர பண்பு தானே தாத்தா? அப்படி சொல்லுடா என் ராசா. ஆட, நம்ம ஒற்றன் வரான். ஓர் அரக்க சக்தியாம் லீஸ் வாங்கை வெற்றி கொண்ட அரச சமூகத்திற்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். வா ஒற்றனே, அறியாது வந்து ஆச்சரியப்படுத்துகிறாய். அரச திருப்பணியில் இந்த அடிமை அப்பணி காரணமாகவே வந்துள்ளேன். என்ன காரணம் ஒற்றனே? பூதலோக பூதகுல மந்திரிமார்கள் பேரரசரையும் இளவரசரையும் சந்திக்க காத்திருக்கின்றனர். அவர்கள் ஏன் எங்களை சந்திக்க வேண்டும்? பூதலோகம் வரும்போது தென்பட்டால் போதும் என்று அவர்களிடம் சொல்லிவிடு. போ. நெல் ஒற்றனே. மூசா, ஏன் இப்படி பேசுற? என்ன கோவம் உனக்கு? நியாயமான கோவம் தானப்பா. அந்த லியோட நடத்துற புனித போர்ல இவங்க நமக்கு என்ன உதவி பண்ணாங்க? நம்ம ஜெயிச்ச பிறகு நம்ம இனத்தாருக்கு நம்ம மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? இத்தனை நாள் இருந்தோமா அழிஞ்சோமான்னு கவலைப்படாத உங்களுக்கு. இப்ப என்ன திடீர்னு அக்கறை? எல்லாரும் கொட்டி தீத்தாச்சா? பாருங்க, சில பேர் சூழ்நிலை காரணமா நமக்கு உதவி செய்ய முடியாம இருக்கலாம். என்ன பெரிய சூழ்நிலை தாத்தா? அந்த லீயை எதிர்த்து இத்தனை நாளா நம்மளாலே எதுவும் செய்ய முடியல. அவன் காலடியில் இருக்க அமைச்சர்களால என்ன செய்ய முடியும்? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. போனது போட்டு விடுங்க. மறப்போம், மன்னிப்போம். ஒற்றனே, நீ போய் அமைச்சர்களை வர சொல். ஆணையை ஏற்றேன் மாமன்னா, வருகிறேன்.
எல்லா மர்மங்களும் இந்த பூசாரியோட வீட்ல தான் ஆரம்பமாகுது. சோ என்ன ஆனாலும் எவ்வளவு டைம் ஆனாலும் நாம எல்லா மர்மங்களையும் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க இருந்து போறோம். ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குழப்பத்தோடய சுத்துறது? யார்கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த லத்தாண்டி என்னன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாம், கவலைப்படாதீங்க. டேய், நான் கண்ணால பார்த்த பணத்தை அந்த பூசாரி மறைச்சு வச்சிருக்காரு. நான் சும்மா விட மாட்டேன். அங்க பாருங்க, யாரோ பூசாரி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வீட்ல யாரு? பிச்சை போடுங்க. அம்மா தாயே, பிச்சை போடுங்க. நமக்கு சாதகமாக தான் இருக்கு. தகவல் ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை, பணம் பத்திரம், ஜாக்கிரதை. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. Something wrong. No, everything is wrong. என்னப்பா, அந்த பிச்சைக்காரிக்கு அவர் இவ்வளவு பணத்தை போடுறாரு? அவர் பணத்தை பிச்சைக்காரிக்கு போடுற மாதிரி தெரியல. பின்ன அன்னதானம் பண்றாரா? இல்ல, அவர் பணத்தை வேற யாருக்கோ கொடுத்து அனுப்புறாரு.